Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Morning shift ரெண்டு மூணு கேன் சார், மூணு கேன் அது கலெக்ட் பண்ணிடுவோம். அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை கலெக்ட் பண்ணி மெஷர் பண்ணி இந்த டேங்க் மூலிமா சைடில் ஒரு ஏற்றிடுவோம். வெளியே போகாது. 80 கட் பண்ண பேக்கேஜிங் மீட்டிங் சார். அது நம்ம ப்ரொடக்ஷன் அப்போ வந்துட்டு ஃபிலிமை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லை சார். அப்போ வந்து அந்த பேக்கெட் வந்து சின்ன பேக்கெட்டாக வரும், பெரிய சைஸு குவான்டிட்டி எல்லாம் பெருசாக வாங்குவோம். அதை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபிலிமை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இந்த வேரியன்ட்லேருந்து இந்த வேரியன்ட் சேஞ்ச் பண்ணுவோம்ல, அப்போ மாற்றுறப்போ அந்த மாதிரி வரும். நேற்றும் அதே மாதிரி இருந்துக்கேனா? ஆமாங்க, நேற்று சேம் அதே மாதிரி. ஆமாங்க, அவ்வளோதாங்க. நம்ம பகலில் வந்து இவ்வளோ குவான்டிட்டி தான் நீட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். வந்துட்டு அதில் பிரகாரம் குவாலிட்டி செக் பண்ணுறது, அப்புறம் பேக்கெட் எல்லாம் எப்படி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். சேல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. இல்லை இல்லை இல்லை, சும்மா இன்ஸ்பெக்ஷனுக்காக தான். இல்லை, அது பரிசீலனை இருக்கு, கண்டிப்பாக அதிகப்படுத்தும். அதுவும் சார்கிட்ட பேசிட்டு இருக்கோம், மாண்பு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்லுங்க. பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா கொள்முதல் பண்றாங்க, பால் கொள்முதல் பண்ண பாத்தீங்கன்னா அது விலையை வந்து அதிகரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சரும் உயர்த்தி தரும்னு சொல்லியிருக்காரு. அது விருது எப்ப நடக்கும்? அதான் சீக்கிரமா சொல்லிடுவாங்க. அது பரிசீலனை இருக்கு, சொல்லிடுவோம். ஆவின் கடைகள்ன்ற பேர்ல பாத்தீங்கன்னா பல பொருட்கள் விற்குது. ஆனா ஆவின் பால் பாக்கெட்டோ ஆவின் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய கடை இருக்கு. அது பேர் நடவடிக்கை இருக்குமா இல்ல ஆய்வு? அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நிவர்த்தி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எல்லா ஆவின் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா பார்லர்லேயும் உங்களுக்கு ஆவின் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக வர மாதிரி நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.